பகுத்தறிவு பேராசான் பெரியாரின் பேரன். திமுகவின் தொடக்க காலகட்டத்தில் அக்கட்சியின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்ட ஈவேகி சம்பத்தின் மகன். இவ்வாறான அரசியல் பின்புலம், மறுபுறம் அதிரடியான பேச்சு, எதிர்காலத்தில் இருக்கும் ஆளுமைகளை எந்த தளத்துக்கும் சென்று விமர்சிக்கும் போக்கு, அரசியல் களத்தை தம்மை பரபரப்பாக வைத்திருந்த இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருமுறையும், செயல் தலைவராக ஒருமுறையும் இருந்தவர். இப்படி அரை நூற்றாண்டுக்கும் மேலாக அரசியல் உலகின் பேசு பொருளாக இருந்தவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன். வடக்கில் காங்கிரஸ் கட்சிக்கு மூத்த தலைவர் திக் விஜய் சிங் சர்ச்சை பேச்சுகளுக்கு பெயர் பெற்றார். அவ்வாறே அரசியல் ஆட்டம் காட்டியதால் தென்னாட்டு திக் விஜய் சிங்காகவே ஒரு காலகட்டத்தில் அவர் பார்க்கப்பட்டார். தாம் மாநில தலைவராக இருந்தபோது நெல்லை கண்ணன், திருச்சி வேலுச்சாமி ஆகியோருடன் இணைந்து காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார் ஈவி.கே.எஸ். இளங்கோவன். முதன்முறையாக அவர் சட்டப்பேரவைக்குள் நுழைந்து 1984ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்ட அவர் வெற்றி கனியை பறித்தார். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜனை தோற்கடித்தார். இதனையடுத்து மன்மோகன் சிங் அமைச்சரவையிலும் ஜவுளி மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். இதன் பிறகு 2009 மற்றும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிட்ட போது வெற்றி கைகூடவில்லை. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒரே வேட்பாளர் இளங்கோவன் மட்டுமே. 2021ஆம் ஆண்டு இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றிக்கனியை ஈட்டினார். ஆனால் காலத்தின் சோகமாக திருமகன் உயிரிழக்க ஈரோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. மகனின் இடத்தை நிரப்ப தந்தை களமாட வேண்டிய சூழல் இளங்கோவனுக்கு ஏற்பட்டது. கட்சி தலைமைக்கு கட்டுண்டு களம் கண்ட இளங்கோவன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றியை ஈட்டினார். 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவரது குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது.